விதமான தலைப்பு, உறவின் அடித்தளம் இறைவார்த்தை. நம் உறவு இன்னுமாக மேம்பட வேண்டும், அன்பின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவார்த்தையை நாம் ஆழப்படுத்த வேண்டும். இன்று இறைவார்த்தை இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்க வேண்டும். உறவும் இறைவார்த்தையும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆக முதல் வாசகத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தவித்த நேரத்திலே எஸ்ரா குரு அவர்கள் மீண்டுமாய் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து அந்த ஆண்டவரின் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். நாமும் கூட தூய ஆவி குடிகொள்ளும் ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி தூய பவுலடியார் சொல்கிறார். நாமும் கூட இழந்து போனதை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோம்? நம் உறவுகளை இழந்திருக்கிறோம். கடன் பிரச்சனையால் நம்முடைய சொந்தங்களை இழந்திருக்கிறோம். வேற என்ன இழந்திருக்கிறோம்? உங்களதான் கேட்கிறேன், வேற என்ன இழந்திருக்கிறோம்? நிம்மதியாவே இல்லை. குடும்பத்துல நிம்மதி இழந்திருக்கிறோம். அமைதி இல்லை. ஆதரவா யாருமே இல்லை. என் தாய் இருந்தாங்க, தந்தை இருந்தாங்க, எனக்கு யாருமே ஆதரவா இல்லை. நான் நிர்கதியாய் தள்ளப்பட்டிருக்கிறேன். உறவுகளை இழந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அதற்குத்தான் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது. நமக்கு தெளிவான வார்த்தை 1 யோவான் அதிகாரம் 3:9 கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது என்று சொல்கிறது. மீண்டும் அழகான வார்த்தை. உறவுகளிலே விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? 1 யோவான் 3:15 தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். நான் சொல்ல, இறைவார்த்தை சொல்லுகிறது. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். நீங்களும் நானும் கொலையாளிகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்விலே அழகா சொல்றாரு பாருங்க, எந்த கொலையாளிடமும் நிலை வாழ்வு இருக்காது. நீங்க அவங்க கூட சண்டை போட்டீங்கன்னா அப்படின்னா நிலையான வாழ்வு உங்களிடத்துல இருக்காது. எப்பொழுதும் போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, சண்டை, சச்சரவு என்று சொல்லி நீங்கள் அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் நீங்கள் வேறு ஒருவராகத்தான் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்று அழகான இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற பாடம், இறை வார்த்தைக்கு உறவுக்கும் அடித்தளமாக இருங்கள். உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.